வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சென்னையில் துணை ராணுவம் குவிப்பு, திமுகவின் ஆட்சி கலைப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முழுவதுமாக முடிவிற்கு வந்துவிட்டது. சட்டசபை தேர்தல் இன்னும் 3 நாட்கள் தான். இதனால் பாதுகாப்பு, மதுபான கடைகள் மூடப்படும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பாதிக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத தொகுதிகளுக்கு துணை ராணுவம், காவல்துறை, பறக்கும்படை அதிகாரிகள் அதிகமாக குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் இனி அவரது கனவில் கூட முதல்வராக வர முடியாத அளவிற்கு இந்த முறை அவர் டெபாசிட்டை பல தொகுதிகளில் இழக்கக்கூடிய நிலைமை வரும். ஏற்கனவே விகடன் கருத்து கணிப்பின் முடிவில் 44% விஜய் அவர்கள்தான் முதல்வராக வர வேண்டும் என்றும், இந்த முறை நிச்சயமாக திமுகவும் அதிமுகவும் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விஜய் அவர்களது உதவியுடன் அதிமுக வெற்றியடையும். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் தலைமையை விஜய் அவர்கள் கூட்டணியை உறுதி செய்வார். இதன் மூலம் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் கிடைக்கும். இதன் நிச்சயமாக தமிழக அரசியல் கள வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமலுக்கு வரும். அதில் எதிர்பாராத ஒரு திருப்பமாக துணை முதல்வராகவோ அல்லது முதல்வராகவோ விஜய் அவர்கள் வாய்ப்புகள் வழங்கப்படலாம். அதிகபட்சம் துணை முதல்வருக்கான வாய்ப்புகள் தான் உருவாகும். சென்னையில் துணை ராணுவம் குவிக்கப்படுவதற்கான காரணம் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த ஒரு சில நாட்களில்தான் அதிக அளவு பணப்பட்டுவாடா பிரச்சனைகள் அதிகமாகவே ஏற்படுத்தும். இதனால் அதனை கட்டுப்படுத்தவும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் தான் இந்த ஏற்பாடுகள். இனி திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும். இதற்கு மிக முக்கியமான காரணமாக நாம் பார்க்கப்படுவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த தேர்தலில் வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பல கருத்து கணிப்புகளும் முடிவுகள் வெளியாகியுள்ளது. சரி, திமுகவை மக்கள் புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகளுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை, மாணவர்கள் தவறான வழிக்கு சென்றது என்ற ஒட்டுமொத்தமான திமுகவின் ஆட்சியில் காவல்துறை கைகள் கட்டப்பட்டது. திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தவறான வழியில் மக்களை கொண்டு சென்றதும், ஓசி என்று அமைச்சர்கள் பேசியதும் அனைத்திற்கும் திமுக ஆட்சி இந்த முறை படுதோல்வியை சந்திக்கும். 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத போது இருந்த நிலைமை அடுத்த 40 ஆண்டுகள் நீடிக்கும் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது.